இப்போ அதில் லெட்டு இருந்ததுனால பழைய லெட்டு இருந்ததுனால நம்ம நியூ லெட் போட்டு ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக நியூ லெட்டு அப்ளை பண்ணோம். லெட்டே இல்லைனா வெறும் நியூ லெட் மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நம்ம இந்த பிபிடி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி அந்த பழைய லெட்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ சால்ட்ரிங் விக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிறதுக்கப்புறமா அதை ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டு அந்த இடத்தாண்ட பண்ணோன்னா அதுவே ஜிப் பண்ணிக்கும். அந்த பழைய லெட்டு எல்லாமே உறிஞ்சிரும். அதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு உறிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போர்டை கூட எடுத்து காட்டுறேன். பாருங்கள், போர்டை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஐஃபோன் ஏதாச்சும் ஸ்க்ராப் போர்டு இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் நல்ல ப்ரைஸில் பை பண்ணிக்கிறேன். வீடியோ கண்டென்ட்டுக்காக தான். எப்பயுமே போர்டை க்ளீன் பண்ணிடலாம். நீட்டாக க்ளீன் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒர்க்கும் ஒரு நீட்டாக இருக்கும். அது நம்ம ஸ்டார்டிங்லேயே பழகிட்டா அது எப்பயுமே வந்துடும் கைஸ். இப்போ நம்ம பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்பயுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பக்காவாகிடும். ரொம்ப